கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். இப்போ இந்த அண்ணன் கதறிட்டு ஓடினார் பார்த்தீங்களா, அதே போல் தான் நாமளும் இங்கே ஓட வேண்டியது சூழல் உருவாகிடும் போல இருக்குது. அப்படி தான் புதுச்சேரியோட தமிழ்நாட்டோட நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக போயிட்டுருக்கு. ஆனால் பெண்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன்னா நேற்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் 2500 ரூபா வர வச்சிட்டார் மகளிர் உரிமை தொகை. இன்றைக்கு மிக பெரும் அதிர்ச்சியாக இன்றைக்கு காலையில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரும், ஆச்சரியம் தரும், ஒரு இன்ப அதிர்ச்சி தரும் விஷயமாக அவரவர் வங்கி கணக்கில் 5000 ரூபா செலுத்திக்கிறார். முன்கூட்டி எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையாக. என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோடை காலம் வருதான், அதனால் இந்த மகளிர் உரிமை தொகையை தேர்தல் அறிவிச்சிட்டா கொடுக்க முடியாது, மக்கள் எல்லாம் அனைவரும் சிரமப்படுவாங்க, பெண்கள் அனைவரும் சிரமப்படுவாங்க, அதனால் 3 மாதக்காகவும் கோடைகால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் மொத்தம் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்துருக்கிறார். பல பேர் கேட்குறாங்க, அறிவிக்கிட்டுருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் கூட இப்போ மட்டும்தான் வெயில் அடிக்க போதா, போன ஆண்டு முந்தின நாளெலாம் வெயில் அடிக்கலையா, இதெல்லாம் தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் சூழ்ச்சி அப்படின்னு அறிக்கை கொடுத்துறார். அண்ணன் சீமான், நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் ஆரம்பம் முதல்ல இன்று வரை இலவசத்தை ஒழிக்கணும் அப்படின்ற கட்சியோட கொள்கையாகவே செயல்பட்டிருக்கிறார். அவரும் கடுமையான ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். இது எல்லாம் மக்களை தேர்தலுக்காகவும் தேர்தல் வாக்கு வங்கியை பெண்களை குறிவைக்கும் விதமாகவும் இந்த திராவிட அரசுகள் செயல்படுது. இன்றைக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 2000 ரூபா மாற்றும் அப்படின்னார். பேட்டியில் சொன்னார். அவர்களோட தேர்தல் வாக்குறுதியில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறாரு, அதில் இதையும் ஒன்று குறிப்பிட்டார். அதன் ஒரு முன்னெடுப்பாக இப்போது தேர்தல் வரப்போகுது, அதற்காக முன்கூட்டி இந்தாங்க வச்சுக்குங்க அப்படின்னு 5000 ரூபா அள்ளி கொடுத்துட்டார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறையில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 12,000 கோடி செலவாயிட்டு இருக்குதா இந்த மகளிர் உரிமை தொகையில் சொல்கிறாங்க. ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 2021 திமுக அரசாங்கம் பதவியேற்ற போது இந்த மகளிர் உரிமை தொகையை அறிமுகப்படுத்தவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. அவர் இப்படி தன்னோட இந்த மாதிரி திட்டங்களுக்கு, தேவையற்ற திட்டங்களுக்கு அவர் ஒரு இடையூறாக இருக்கிறார் அப்படின்றதுக்காக திமுக அரசாங்கம் பிடிஆர் பழனிவேல் ஐயாவை தூக்கிட்டு வேறொருத்தர் அந்த இடத்த நியமித்தாங்க. அவரை நியமித்த பிறகு போன மாதம் 2 மாதம் கொடுக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம், போன ஆண்டு அறிவித்த இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், ஆண்டுதோறும் மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை திட்டம் அனைத்தையும் ரொம்ப எளிதில் இந்த திமுக அரசாங்கம் அமல்படுத்த தொடங்குது. மிக விரைவாக அமல்படுத்த தொடங்கியது. 4 ஆண்டுகளாக கொடுக்காத மடிக்கணினி திட்டம் இப்போ அறிவிக்கிறாங்க. ஆரம்பத்தில் தேர்தல் வாக்குறுதியில் தகுதியான பெண்களுக்கு மட்டும் சொன்னாங்க, ஆனால் இப்போ அனைவருக்கும் கொடுப்பான் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தேர்தல் முன்னெடுப்பாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதெல்லாம் கொடுக்குறாங்களே, தமிழ்நாட்டோட வருமானம் இருக்குதா? ஏற்கனவே 2021 5 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டோட கடன் இன்னைக்கு 9.30 லட்சமாக மாறியிருக்கு. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2 மடங்காக 100 விழுக்காடு தமிழ்நாட்டோட கடன் மாறியிருக்கு. புதுச்சேரியோட கடன் கிட்டத்தட்ட 10,000 கோடியாக மாறியிருக்கு. 10,000 11 கோடியாக கடன் மாறியிருக்கு. 33 விழுக்காடு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முந்தி 7,000 கோடியாக இருந்த கடன் இன்னைக்கு 10,000 தாண்டி போயிட்டு இருக்கு. புதுச்சேரியோட கடன் 33 விழுக்காடு புதுச்சேரியோட கடன் மாறியிருக்கு. வேலைவாய்ப்பு இப்போ தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் நீங்கள் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றிய சராசரியோட ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 4.8 இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் 5.7 இருக்குது. புதுச்சேரியில் 5.6 இருக்குது இளைஞரோட வேலை வாய்ப்பு.
அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, இந்திய அரசால் PLFSன்னு சொல்லுவாங்க. இது எடுத்த சர்வேயில் கிட்டத்தட்ட தேசிய சராசரியை விட வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட GDP, தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 14 விழுக்காடு இரட்டை இலக்கத்தில் GDP போயிட்டோம் அப்படின்றாங்க. புதுச்சேரி GDP மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 8 விழுக்காடு அப்படின்னு புதுச்சேரி அரசாங்கம் சொல்லுது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் கணக்கில் கொண்டீங்கன்னாக்கா, இன்ஃப்ளேஷனை, பணவீக்கத்தை கழிச்சிட்டாக்கா, ஆக்சுவல் GDP தமிழ்நாட்டில் வெறும் 8 விழுக்காடு தான் இருக்கும், புதுச்சேரியில் வெறும் 6 விழுக்காடு மட்டுமே இருக்கும் அப்படின்னு நிதி ஆலோசகர்கள், நிதிநிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் SOTR, அதாவது ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ, கடந்த 5 ஆண்டுகளில், கடந்த 2021 தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியாக இருந்தது. அதாவது வரி வசூலிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பத்திரப்பதிவு வரி, மின் கட்டண வரி, பேருந்து வரி, பேருந்து கட்டணம், மின்சார கட்டணம், குடிநீர் வரி, இப்படி வரி வருவாய் வந்து ஸ்டேட் ஓன் STOR, ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ வந்து 1 லட்சம் கோடியாக இருந்தது. ஆனால் இந்த 2025 போன ஆண்டு கணக்குப்படி கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடியாக வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 100 விழுக்காடு இவர்கள் வரி போட்டிருக்காங்க. அதே போல் புதுச்சேரியில் SOTR வந்து 6000 கோடியாக இருக்குது. 6000 கோடி 5 ஆண்டுக்கு முந்தி இருந்தது. இந்த 2025 7500 கோடியாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 34 விழுக்காடு SOTR. இப்போ இன்று மகளிர் உரிமை தொகை, அந்த தொகை, இந்த தொகை கொடுக்குறாங்களே, இது எல்லாம் எப்படி வந்து சேருதுன்னு நினைக்கிறீங்க? இப்படி தான் மக்கள் தொகை வரியாக வந்து சேருது. பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் அடுத்து 2026 வருகின்ற ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய கடன் சுமையில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்றாங்க. அடுத்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய, நீங்கள் வேணால் பார்த்துட்டீங்க, 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் பால் விலையேற்றம், மின்சார விலையேற்றம், குடிநீர் விலையேற்றம், பேருந்து விலையேற்றம், பத்திரப்பதிவு விலையேற்றம், இப்படி எதெல்லாம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு புதுச்சேரி அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் வரி வருவாயை கொடுக்குமோ அது எல்லாம் உறுதியாக ஏறும். இவர்கள் அனைவரும் குறிவைப்பது பெண்களை தான் குறிவைக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னுக்கா. நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகள் நாம் என்ன சொல்கிறோன்னா, அதற்காக தான் பெண்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வேண்டும். ஆண்களுக்கு இருக்கிற அளவு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பெண்களுக்கான அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் ஒவ்வொருத்தரும் பெண்களுக்கான அரசியல் விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்கிறோம். இலவசங்கள் நோக்கி இந்த 2 திராவிட கட்சிகளும் புதுச்சேரி ஆளுகின்ற 2, ஒன்று மாநில கட்சி, இன்னொன்று தேசிய கட்சி காங்கிரஸ், இந்த 4 பேருமே தமிழ்நாட்டில் 2 பேர், புதுச்சேரியில் 2 பேர், இருவரும் நோக்குவது என்னன்னா, அதாவது ஃபோக்கஸ் பண்ணுவது என்னன்னா பெண்கள் வாக்கு தான். இந்த மாதிரி தேவையற்ற இலவச திட்டங்கள் அள்ளி கொடுத்து தமிழ்நாட்டு மேலும் மேலும் இந்தியாவில் தமிழ்நாடு இன்றைக்கு கடன் வாங்குகிற மாநிலங்களும் மிகவும் இந்த 5க்குள்ள ஒன்றா வந்து நிற்கிது. மராட்டியம், தமிழ்நாடு இப்படி ஒன்றா வந்து நிற்கிது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுற இலவசத்தை வெவ்வேறு மாநிலமும் கொடுத்து இன்னைக்கு பல பேர் நிப்பாட்டிட்டான். பேருந்தில் இலவசத்தை நிப்பாட்டினா கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் இன்னைக்கு மறுபரிசீலனை பண்ணுறாங்க, இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இந்த மாதிரி கடனை நோக்கி வேலைவாய்ப்பு விழுக்காடு தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய வேலைவாய்ப்பு எதுவுமே இல்லை. புதுச்சேரியில் அதை விட மோசம். நீங்கள் சராசரியாக புதுச்சேரியில் ஒவ்வொரு தலையில் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பார்த்துருக்க. கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் தொகை ஒப்பீட்டில் கடன் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட 60,000 70,000 வரைக்கும் இதுன்றான். அதே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நபருக்கும் 1 லட்சத்துலேருந்து 1,25,000 வரைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் கடன் இருக்குதுன்றான். இன்றைக்கு இலவசங்கள் அனைத்தையும் எதிர்ப்புறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா யாருமே எதிர்க்கலை. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பதையோ, மாணவர்களுக்கு மிதிவண்டி கொடுப்பதையோ, மதிய உணவு திட்டத்தையோ, இல்லை நோட்டு புத்தகங்கள் வழங்குவதையோ, சீருடை வழங்குவது யாரும் இலவச பட்டியலே வர, அதெல்லாம் வெல்ஃபேர் நலத்திட்ட உதவிகளில் வந்துடும்.
ஆனால் என்றைக்கு ஐயா கருணாநிதி அந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்க ஆரம்பிச்சார் 2009 நினைக்கிறேன். அந்த வாக்கில் அவர் 2006 வாக்கோ ஏதோ அந்த அம்மா போன பிறகு அவர் கொடுக்க ஆரம்பித்தாரோ, அன்றிலிருந்து இந்த 2 தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளும் ஒருத்தர் தொலைக்காட்சினாக்கா நானும் தொலைக்காட்சி கொடுப்பேன், அம்மா தொலைக்காட்சின்னுவாங்க, அவர் கலைஞர் தொலைக்காட்சின்னுவாங்க. அப்புறம் இவர்கள் தொலைக்காட்சி மட்டும் நீ கொடுப்பியா, நான் கிரைண்டர் கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன் அப்படின்னு அந்த அம்மா மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. அந்த அம்மா தாலிக்கு தங்கம் திட்டம் அறிவிச்சாங்க. இவங்க தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்துவாங்க. அவர்கள் மடிக்கணி கொடுப்பேன்னா இவங்க மடிக்கணி திட்டத்தை நிறுத்திட்டு இப்போ கொடுக்கறதுக்கான இருவரும் இந்த மாதிரி அவர்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுப்பேன், மக்களுக்கு கேஷாக கொடுக்கறது, பணமாக ரொக்கமாக கொடுக்கறது. இவர்கள் அனைவரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆளுங்கட்சி சார்பான பொருளாதார இது அனைத்தும் மக்களுக்கு மறுபடியும் புழக்கத்தில் தான் வரும். இப்போ 1000 ரூபா வாங்குறோன்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் தன்மதிப்போட உயர்ந்து வேலை செய்வாங்க. பெண்கள் யாரையும் கையை எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று கூட இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் அறிவிச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1000 ரூபா கிடைக்காம போனாக்கா தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாவாங்களே, அதனால முன்கூட்டியே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். நல்லா பார்த்துட்டிங்களா, இந்த 1000 ரூபா இல்லைன்னா தான் தமிழ்நாட்டு மக்கள் குடும்பம் நடத்துறது சிரமப்படுவாங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறார். இதுதான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை வைத்துக்கின்ற நிலைமை. 1000 ரூபா இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களால் சர்வை பண்ண முடியாதா, குடும்பம் நடத்த முடியாதா? நீங்க சரியா கொடுக்குற தேவைக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கேட்டு மக்கள் ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, அவர்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. இப்படி மக்களுக்கு தேர்தல் முன்னிட்டு இலவசங்களை வாரி வாரி வழங்குறாங்க. இதனால என்ன ஆகும், எதிர்கால தலைமுறை பாதிக்கும். நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது எதிர்கால தலைவர்களை பாதிக்கும். அதை வாங்குற மக்கள் சிந்திக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க நீங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க இங்க இருக்கிற அரசாங்கங்கள் இலவசம் கொடுத்தா அது ஒட்டுமொத்தமாக எல்லார் மக்கள் அந்த திட்டங்களை வாங்காத மக்கள் தலையிலையும் வரியா சேரும். இதுதான் நடக்கும். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மாதந்தோறும் புது மின் கட்டணம் வருது. அனைத்துக்கும் வீதி தோறும் பார்த்தீங்கன்னா ஒளிபெருக்கில் அறிவிச்சுக்கிறாங்க. உழவர்கர் நகராட்சி, புதுச்சேரி நகராட்சி, அங்கே வீதி தோறும் வரியை கட்டுங்க, சிறப்பு முகாம் போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், வரியை வாங்குறதுலே குறிய இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆளும் என்ஆர் அரசாங்கமோ அங்கே ஆளும் திராவிட முன்னேற்ற அரசாங்கமும் அதையெல்லாம் கொஞ்சித்தும் கவலைப்படாமல் இந்த மாதிரி இலவசங்களை வாரி வாரி வழங்குறாங்க. சரியான சுகாதாரம் கிடையாது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, சரியான சாலை இல்லை, மின்சார பற்றாக்குறை, நடுவண் அரசிடமிருந்து தேவையான நிதியை கேட்டு பெறாமை, நடுவண் அரசும் பாரபட்ச மாற்றாந்தாய் மனப்பான்மை, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கங்கள் 2 அரசாங்கங்களும் மேலும் மேலும் கடனை வாங்கி மக்களை மேலும் மேலும் இன்னைக்கு இனிக்கலாம். இன்னைக்கு நம்ம 1000 ரூபா 2500 ரூபா வாங்குறோம், இன்னைக்கு 5000 வாங்கிட்டு இன்னைக்கு இனிக்கலாம். சர்க்கரை மட்டுமே உணவாக கொள்ள முடியாது, அது ஆபத்து, மிகப்பெரிய நோயில கொண்டு போய் விடும். இது அனைத்தும் இன்னைக்கு நம்மளை பாதிக்காது, நம்மளோட எதிர்கால தலைமுறையை பாதித்து நிற்கும். அதற்கு தான் நாம் தமிழ் நிகழ்ச்சியோட அண்ணன் சீமான் உட்பட தமிழ் தேசிய இலவசம் வேண்டாம், மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வெல்ஃபேர் ஸ்கீமை கொடுங்க, ஆடு மாடு இலவசம், ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணின்னு சொல்லும்போது கேலியும் கிண்டலும் பண்ணாங்க பல பேர். ஆனா இன்னைக்கு டாஸ்மாக்ல சரக்கு ஊற்றி கொடுக்கணும், பட்ட படிப்பு பட்டதாரி கொடுக்கலாம். அது மட்டும் கேவலமான விஷயம் கிடையாது. இலவசங்களை இந்த மாதிரி தேவையற்ற இலவசங்களை முழு மூச்சா எதிர்க்கணும். தமிழ்நாடு அழிவு பாதையை நோக்கி கொண்டு போயிற செயல் இந்த 2 திராவிட கட்சி எதுக்கு எடுத்தாலும் தேர்தல் வாங்குறது, நாங்கள் அவ்வளோ கொடுத்துருவோம், அவ்வளோ காசு கொடுப்போம், இவ்வளோ காசு கொடுப்போம், பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்துருவோம். இந்த பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க. எங்கே போய் பணம், எங்கே ரெவன்யூ இருக்குது, வருமானம் இருக்குது? பெரிய பெரிய நிறுவனம் அனைத்தும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போகுது, வடநாட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலையும் பெருவாரியா தொழிற்சாலைகளே பெருவாரியா தொடங்கப்படலை. வேலைவாய்ப்பற்ற சமூகமாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சமூகமாக இருக்குது. ஒன்றா இவங்க ஜிடிபி வளர்ந்து போச்சு, அது வளர்ந்து கடனும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. ஆபத்தை நோக்கி தமிழ்நாடும் புதுச்சேரியும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இலவசங்கள் மக்களை ஊழல்வாதிகளாக இவர்கள் அடிக்கிற கொள்ளையில மக்களுக்கும் பங்கு கொடுக்குற செயலாக தான் இது பார்க்கப்படுது. அதனால தமிழ்நாட்டு புதுச்சேரி மக்களே,
இந்த அரசுகளை, இந்த மாதிரி தேவையற்று இலவசம் கொடுக்கின்ற அரசுகளை முழு மூச்சா எதிருங்க. இன்னைக்கலாம் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில போயிட்டு தமிழ்நாடு அழிவு பாதையை, புதுச்சேரி அழிவு பாதையை கொண்டு போயிட்டு சேர்த்து விட்டுறாங்க. கடன் இவர்கள் அழகா நவுந்துருவாங்க. ஆனா நாளைக்கு வரப்புற ஆட்சிகள் மீண்டும் அந்த பிரச்சனையை, அந்த வரிகளாம் நம்ம தலைமையில தான் போடும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த ஆண்டுக்குள்ள மின்சார கட்டணம், அதுவும் அடுத்த வர ஆட்சி மின்சார கட்டணம் உயரலனாக்கா என்னன்னு கேளுங்க, மீண்டும் சாலையில் இறங்கி போராடுறோம். அப்போதும் நம்ம இங்க இருக்கிற ஆட்சி பல நாள் அனுபவிக்காத கட்சிகள், நாம் தமிழ் கட்சி உட்பட கட்சிகள் தான் வந்து மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணும். வேற வழி இல்லாமல் உங்களுக்கானவர்கள், நமக்கானவர்கள் யார் என்பதை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இது வாக்கு பரப்புரைக்காக அல்ல, தமிழ்நாட்டு புதுச்சேரி மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக. இது மீண்டும் மீண்டும் இந்த தேசிய, இந்த திராவிட கட்சி நம்பிக்கிட்டா இதான் வேலை, இதான் நடக்கும். நீங்க எதிர்காலத்தில் மீண்டும் கடனாளியாக இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கோடி கடனில் நிற்கிது தமிழ்நாடு. புதுச்சேரி அதே போலதான் 34 விழுக்காடு கடனில் வந்து நிற்கிது. இது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தமிழர்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல். வேலைவாய்ப்பு இல்லாமல் நம்ம பிள்ளைங்களாம் வெளியில் போயிட்டு வெளி மாநிலங்களுக்கு வேலை செய்யும், வெளிநாட்டுக்கு போகுது, பறந்து போகுது. இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நடுத்தர வர்க்கமும் இல்லாதப்பட்டவங்களும், மிடில் கிளாஸும், அப்பர் மிடில் கிளாஸும், லோயர் மிடில் கிளாஸும் தான் பாதிக்கப்படும் இதில் என்பதை குறிப்பிடும் விதமாக தான் இந்த பதிவு. இலவசங்களால் அது மக்களை ஏமாற்றும் செயல். அரசியல்வாதிகள் வாக்கு வங்கி குறிப்பிட்டு செய்யும் செயல் என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த பதிவு. மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. இந்த பதிவை பற்றிய மேலும் ஏதேனும் உங்களுக்கு கருத்து இருந்தால் கருத்துரை பகுதியில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த கோவலையொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் பிடித்திருந்தால் இந்த கோவலையொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. அப்போதுதான் என்னை போன்ற ஒரு சிறிய வலைப்பதிவர்களுக்கு மேலும் ஊக்கமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.